ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவே நமது நோக்கம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் எழுந்த புத்தகம் 71வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் நினைக்கலாம். அதில் என்ன போட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். இவ்வாறு இந்த வசனம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இயேசுவே நமது நோக்கம்னு சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். அப்போது இந்த தலைப்பில் பார்க்குற நாம அந்த வசனத்தை 71ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் மேற்கொள்ள பார்க்குறோம். சரி, இருந்து போட்டோம். இந்த உலகத்தில் பலவிதமான நோக்கங்கள் நினைச்சது மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்கும், நல்ல வேலை பார்க்கணும்னு ஒருத்தருக்கு நோக்கம் இருக்கும், நல்லா படித்து முன்னேறி வரணும் இன்னொருத்தருக்கு நோக்கம் இருக்கும், இருந்து குடும்ப உறவுகள் மேலே நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க நினச்சவங்க உடன் பிறந்தவங்க மேலே சகோதரர்கள் மேலே நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க மற்றவங்க நல்ல பேர் எடுக்கணும்னு நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க சண்டை போடணுன்னே நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க திட்டணும்னு நோக்கமாக இருப்பாங்க. இன்னும் பலர் நினைச்சவங்க அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நோக்கத்தில் இருப்பாங்க. இன்னும் தீமையான காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க ஏழைகளை நினைச்சு மறக்கக்கூடாதுன்னு நோக்கமாக இருப்பாங்க. சிலவங்க நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும், ஏழைகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. இது போன்ற பலவிதமான நோக்கங்கள் பல மனிதர்களுக்கு பல விதங்களில் நினைச்சது காணப்படுகிறது. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், இயேசுவே நமது நோக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக நோக்கம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நோக்கம்னா எதிர்பார்த்து விரும்பக்கூடியதுன்னு அர்த்தம். எதிர்பார்த்து விரும்பக்கூடியது அல்லது விரும்பக்கூடிய காரியத்தை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்ற மீனிங்லாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய விதமான நோக்கம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகி ஒவ்வொருக்கும் நமக்கு இருக்க வேண்டிய நோக்கம் இந்த பார்த்த அந்த நோக்கம் அல்ல. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நோக்கம் இயேசு தான். அந்த இயேசு தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு அவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் இயேசுவாக மட்டும்தான் நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால், நம்முடைய நோக்கம் அப்படி இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய போகிற பயண வாழ்க்கையும் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்படி இல்லாமல் இயேசுவை நோக்கமாக கொண்டு செயல்படாமல், இயேசுவை நோக்கமாக வைக்காமல், நம்ம உலகத்தின் மேலும் பணத்தின் மேலும் மற்ற காரியத்தின் மேலும் நோக்கமாக இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம தடம் புரண்டு போய் விடுவோம். நம்ம பிசாசுக்கு என்ன செய்வோம், அடிமையை போய் விடுவோம், நரகத்துக்கு நேராக போய் விடுவோம். அப்போ நம்ம அப்படி போகாதபடிக்கு இயேசுவே நமது நோக்கங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த விருப்பத்தோடு அவரை பின்பற்றி என்ன செய்யணும், செல்ல முன்வர வேண்டும். இன்றைக்கி அநேகர் பணம் சம்பாதிப்பதிலையும் நேரத்தை பொழுதுபோக்கு வீணடிப்பதிலும் மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுவதிலும் தான் நோக்கத்தை செலுத்துகிறாங்க தவிர இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும் நோக்கமாக வைத்து செயல்படணும்னு சொல்லி யாரும் நினைக்கிறதில்ல. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் அவங்களமா நம்ம இல்லாமல் வாழ்க்கையில் இயேசுதான் நோக்கங்கிறத புரிஞ்சுக்கணும் நடக்கணும். சரி, யார் இப்படி நடந்தாங்க பார்க்கும்போது தாவீது ராஜாவை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். தாவீது ராஜா சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார். அவர் ஆடுகளை மேய்க்கிறவராக மாத்திரமல்ல, அவர் யுத்த வீரராக, காரிய சமர்த்தனாக, தேவனை துதிக்கிறவராக, ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுகிறவராக இருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கங்கள் வந்து சரியானதாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் அநேகரால் வெறுக்கப்பட்ட போதிலும் கூட, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட போதிலும் கூட அவருடைய நோக்கம் இயேசுவாக தான் இருந்தது. அதை எப்படி பார்க்கலாம்னா, அவர் இருந்த அந்த தேசத்தில் பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லி எதிராளியும் வராங்க. அந்த எதிராளிகள் கூட யுத்தம் பண்ண போகும்போது அவர் சேனைகளின் தேவனை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருவேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கமாக வைத்து தான் நினைச்சாரு. அவர் யுத்தத்துக்கே போகிறாரு, இறங்குறாரு. அப்போ சிறு வயது தொடங்கி நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நீரே என்னுடைய நோக்கம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து அனுபவமாய் எந்த ஒரு சூழ்நிலை தேவரை மாத்திரம் விரும்பக்கூடியதாய் அவருடைய நோக்கங்கள் செயல்பட்டது. அப்படி இருந்தபடியினால் அவர் என்ன செய்கிறார், சிறுவனாக இருந்தால் கூட எதிராளியாகிய பிரியக்கூடியது எளிமையாக என்ன செய்யா ஈஸியாக ஜெயிச்சிட்டார். அப்போது இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப சகோதர ஒரு விஷயம் சொன்னால், நம் வாழ்க்கையில் எதிராக இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நோக்கம் இயேசுவாக இருக்க வேண்டும். பணமாக இருக்கக்கூடாது, பொருளாக இருக்கக்கூடாது, உலக ஆஸ்தியாக இருக்கக்கூடாது, உலகமாகவே இருக்கக்கூடாது. நம் நோக்கம் இயேசுவை மாத்திரம் இருக்க வேண்டும். தாவீதுக்கு அப்படித்தான் இருந்தது. நீரே என் நோக்கம், நீரே என் நம்பிக்கை, என் சிறு வயது தொடங்கி என் நோக்கமாக நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படின்னு அவர் ஜெபத்தில் சொல்லுகிறார். அப்போது நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கமாக வைத்து முன்வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய விரோதமான செயல்பாடுகள் அனைத்தையும் பெரிய பெரிய காரியங்களையும் எளிதாக ஜெயித்து விட முடியும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும்
வாலிப சகோதர சகோதரிகளும் உங்கள் வாழ்க்கையில் யாரை நீங்கள் நோக்கமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள். ஒருவேளை இயேசு இல்லை அப்படின்னா இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி இயேசுவே நான் நோக்கமாக வைப்பேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்கள் முன் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நம்ம இயேசுவை நமது நோக்கமாக கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து முன் வர வேண்டும். அப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கமாக வைத்து செயல்பட முன் வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் பெரிதான காரியங்களை, பெரிய பெரிய விரோதமான காரியங்களை எளிதான முறையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருவாராக. இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இயேசுவே நமது நோக்கம் என்று அந்த காரியங்களை பார்த்தோம். இயேசுவை நம் வாழ்க்கையில் நோக்கமாக அடிப்படையாக வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இன்றும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.